அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு பூகம்பம் ஒன்று வெடித்திருக்கிறது என்றே நாம் கூறலாம். தென் மாவட்டங்களில் செங்கோட்டையன் அவர்கள் சொல்கின்ற வேட்பாளரை நிறுத்தாமல் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரது சமூகத்தை சேர்ந்தவரை நிறுத்தி உள்ளார். இதனால் தற்பொழுது அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு தோல்விதான் நடக்கும் என்றும், ஏற்கனவே எந்த ஒரு கூட்டணியும் இல்லாமல் தற்பொழுது எஸ்டிபிஐ மட்டும்தான் அதிமுகவிற்கு ஆதரவு நேரடியாக கொடுத்திருக்கிறது. ஆனால் தேமுதிகவோ பாட்டாளி மக்கள் கட்சியோ புதிய தமிழகமோ எந்த ஒரு கட்சியும் இதுவரைக்கும் எந்த ஒரு ஆதரவை தெரிவிக்காமல் இருக்கக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்தமாக அதிமுக 40 தொகுதிகளிலும் தனித்துதான் போட்டியிட உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்தார். ஆனால் மறுபக்கம் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் நாங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விலக்கிவிட்டு அதிமுகவை மீட்டெடுப்போம் என்று தற்பொழுது போராட்டத்திலும் கையாண்டுள்ளார். ஆனால் இந்த சூழ்நிலையில்தான் செங்கோட்டையன் அவர்கள் பேச்சை கேட்காமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு தகுதியில்லாத வேட்பாளரை தென் மாவட்டங்களில் நிறுத்தினால் நிச்சயமாக படுதோல்விதான் அடையும் என்று ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவின் தலைமையிடம் பல முறை எடுத்து கூறியும் எதையும் கேட்காமல் சுயநலத்திற்காகவும் பணத்திற்காகவும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தோல்விக்கு உறுதுணையாகி விடுவார் என்றும் தற்பொழுது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு மோதல்கள் இருப்பதாகவும், இதன் காரணமாகவே அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் அவர்கள் விலக்கப்படுவார் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் செங்கோட்டையன் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கி ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரா, அல்லது செங்கோட்டையன் அவர்களின் பேச்சை கேட்டு தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் அவர்களுக்கு எதிராகவும் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆதரவாகவும் வேட்பாளர்களை களம் இறக்கிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.